அவசரப்படாத, பொறுமையாடு. மேட்ச் நம்ம கையில இருக்கு. ஓகேவா? கமான் 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 கமான். திரைத்துறையில் தோல்வி அடைந்தவர்கள் அரசியலிலும் தோல்வி அடைவார்கள். திரைத்துறையில் வெற்றி பெற்ற எங்கள் தலைவர் அரசியலில் வெற்றி பெறுவார். பைத்தியக்காரத்தனமா யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எதுவுமே நான் செய்ய மாட்டேன், சோசியல் மீடியால தான் என் கட்சி இருக்கு, நான் விசில ஊதுனா உடனே எல்லாரும் பாக்குறாங்க. இயங்கி கொண்டிருப்பவர்கள்ட்ட தானங்க தவறு நிகழும். நீ இயங்கவே இல்லையே. நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமர்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. ஒரே ஒரு சினிமா நடிகருடைய முகத்தை காட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதிகார மையமும் எங்கிட்ட வந்துரும்னு சொல்றது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை. அது என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக. Hey, I've seen this one. This is a classic. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆகுறதெல்லாம் தகுதின்னு சொல்றது எவ்வளவு வெக்கக்கேடானது. வேலைக்கு மாட்டான்டா. என்ன ஒரு நாள் முதல்வர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு வியூகம் பூத் கமிட்டிக்குள்ள ஒரு நாள் முதல்வர் நினைக்கல, ஒரு நாளும் அவர் முதல்வர் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். பாஜகவா ஆடியோ வீடியோ கட்சின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை இருக்கும் போது பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அது மாதிரி தான் இது ஒரு ஆடியோ வீடியோ கட்சி தான். இதுவும் இன்ஸ்டாகிராம் கட்சி. இன்ஸ்டாகிராம்ல ஒரு எலெக்ஷன் குறைச்சு மதிப்பிடுறீங்க. விஜய் உடனே தேர்வு இல்ல, தாவேகா ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க. குறைச்சு மதிப்பிடுற அவங்க மதிப்பே அவ்வளவுதான். தாவேகாவுக்கு கூடக்கூடிய கூட்டம் கூடுங்க, ஓட்ட மாறாதுன்னு தானே சொல்றேன். இதுல வன்மையா கண்டிக்கிறாங்க. நாட்டுல தண்ணி பிரச்சனை கேட்க ஆளே இல்ல, விலைவாசி ஏற்றத்தால மக்களோட கண்ணீருக்கு பதிலே இல்ல. சும்மா ரஜினி, நான் சுப்ரீம் கோர்ட்ல முறையிட போறேன். எனக்கு முன்ஜாமீன். திரைத்துறையில் தோல்வி அடைந்தவர்கள் அரசியலிலும் தோல்வி அடைவார்கள். திரைத்துறையில் வெற்றி பெற்ற எங்கள் தலைவர் அரசியலில் வெற்றி பெறுவார். என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு. நிலத்திலே ஜெயிக்கிற யானை நீரிலே தோற்கும், நீரிலே ஜெயிக்கிற முதலை நிலத்திலே தோற்கும். ஒன்னொன்னு வேறங்க. பரோட்டா மாஸ்டர் வேற, பிரியாணி மாஸ்டர் வேறங்க. பரோட்டா நல்லா போடுறான்னு பிரியாணி மாஸ்டர் வேலைக்கு கூப்பிடுவாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? எலுமிச்சம்பழத்தை நசுக்குனா கூட பரவாயில்ல, புழிஞ்சு ஜூஸ் போட்டாங்க சுரேஷ். கோடி சொத்து இருக்குங்க. இதுவே முறைகேடுங்க. 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கிற முறைகேட்டின் வழியாக பல ஆயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய விஜய் அதை காப்பாற்றுவதற்காக பாஜகவுக்கு பயந்து கொண்டு ஒரு போலியான அரசியல் கட்சியை உருவாக்கி கொண்டு ஒரு அரசியல்வாதி போல நடிக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களை குடும்பத்தோட க்ளோஸ் பண்றானுங்க சார். இந்த இடத்துல தாவேகாவால் வெற்றி பெற முடியாது. அவங்களுடைய வியூகம் எல்லாம் தவறா இருக்குன்னு ஏதாவது 3 புள்ளியை சொல்லுங்களேன். வியூகமே இல்லையே, அப்புறம் தவறா இருக்குன்னா எனக்கு புரியலையே. எதுவுமே இல்லையா? ஒரு வியூவும் இல்லங்க. அவர் பனையூர் பங்களால ஜாலியா இருந்துகிட்டு இருக்காரு. செயல்பாடற்ற தலைவரா இருக்கிறாரு. இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் பினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் சார். இத்தனை வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சதுல விஜய் ஒரு நாள் பிரஸ் மீட் பண்ணிருக்காரு சார். இல்ல ஒரே ஒரு நாள் பிரஸ் மீட் ஏன் பண்ணல? மக்களை நம்பி தானே வந்திருக்காரு. வரல, பதில் சொல்ல தெரியல. ஒரு பிரஸ் மீட் ஏன் சார் பண்ணல? ஒரே ஒரு செய்தி. பலகீனமா பயமா? பயமும் இல்ல, பலகீனமும். ஏன் பதுங்குறோம்? பதுங்குறோம். சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. மதுரையில ஒரே ஒரு தடவை சொல்றாரு, கொடைக்கானல் போகும்போது யாரும் வாகனத்தில் பின் வராதீங்க. அதுதான் விஜய் பண்ண ஒரே பிரஸ் மீட். தமிழ்நாட்டினுடைய இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா? அத பிரஸ் மீட்டா சேர்த்துறோம். இல்ல, அதுதான் சார் லாஜிக். பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. தகல விளையாடப்படாது. பயங்கரமான ஆளாயிருவேன் நான். சேவைக்காக ஒரு நாள் கூட பிரஸ் மீட் பண்ணலன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அது நான் ஒன்னு சொல்றேன். பிரஸ் மீட்
அப்படிங்கறத நடத்தியவர்கள் இதுவரை என்ன சாதித்திருக்கிறார்கள்? உங்களால ஏன் நடத்த முடியலங்கிறதுக்கு பதில் இல்ல. உன் துணிமணி அன்றாயிரம் எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல, என் பேரை மாத்தி வச்சுக்க. நான் கேக்குறேன், பதிலே இல்ல உங்ககிட்ட. செயல் மட்டுமே எங்களுக்கு பிடிக்கும். நாங்க பேசுறது அப்படியே செயல்பட மாட்டேங்கிறீங்க. செயல்பட மாட்டேங்கிறீங்க. செய்வோம். அதிகாரம் தூங்குறது பனையூர் பங்களால படுத்து தூங்கிட்டு செயல்படாத தலைவரா இருந்துகிட்டு அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் கனவு கண்டுகிட்டு இருக்க. தூங்குறதுனால கனவு வாங்குறீங்க. ஏன் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க மாட்டேங்கிறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. விஜயோட இமேஜ்ன்றது அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்ப அஜித் இமேஜே இல்லன்னு நீங்க அடுத்து ஏங்க அஜித்துக்கு இமேஜ் கிடையாது. எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. கெரியரின் உச்சமா? உங்க உச்சத்துக்கு ஒரு அப்பா இருக்கிறான் தெரியுமா? கரூர் விவகாரத்தோட அவருடைய கதை முடிஞ்சு போச்சு. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவரால் சோபிக்க முடியாது. நீங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னவரை நின்னுட்டு சார். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? மஞ்சளும் துண்டு போட்டுக்கிட்டு வந்து தான் அரசியல் பண்றான் எங்கள் தொண்டர்கள். அங்க வந்து அவன் ரசிகனா வரல, பேட்ச் குத்துறான் சின்ன தண்ணி. அப்புறம் ஏன் கூரை மேல ஏறி குதிக்கிறான்? ஏன் வந்து மரத்துல இருந்து குதிக்கிறான்? எது குதிக்கிறான்? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. கண்ணவீங்க ஏன் டாஸ்மார்க்க முதல்ல போதை காட்சியில நடிக்காத விஜய் பாத்திருக்கீங்களா? சினிமால சரக்கு தண்ணி அடிக்கிறதோட ஓப்பனிங் சீனே மாஸ்டர் மாதிரி படங்கள். முதல்ல ஒழுக்கமான படமே நடிச்சதுல நீங்க. ஒழுக்கமான ஆட்சி எப்படி தருவீங்க நீங்க? மசாலா படங்கள்ல நடிச்சு கோடி கோடியா கொள்ளையடிச்சு காதல் படமா நடிச்சு கல்யாண மண்டபமா கட்டி ஆயிரக்கணக்கான கோடி அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. தட்டிரலாமா? ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிலாமான்றீங்க. நேத்து செய்திகள்ல பாக்கின்ற பொழுது இன்னும் பல பேர் வர போறாங்க, ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. சாப்பிடுங்க லேபர்களே, சமைச்ச போற நீங்களே சாப்பிட்டு நீங்களே கடையை போட்டு போங்க. உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே ஒளியுமிழ் புதுநிலவே அன்பே அழகே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே மதகதனனியே மாணிக்க சுடரே மன்மத விளக்கே என்றெல்லாம் தமிழை போற்றினாலும் தமிழை தமிழே என்று கூறுவதுதான் பெருமை என்று அழகாக கூறுவார் நம் முதல்வர். தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. புதுசா இருக்காங்க. மூஞ்சிய பாரு செருப்பு பிஞ்சிரும். வா நாவலிய கடை சொல்றேன். பக்கத்துல பொண்ணு வச்சுக்கிட்டு அங்க பொண்ணுங்க லையர் ரசிக்கிறேன். இப்படி ஒரு ஃபிகரை கூட வச்சுக்கிட்டு நீ விசில் எதுதா விளையாடுற. இப்ப கதாநாயகனா இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்துல 100 பேர் அடிக்கிறாரோ அப்பாங்க. எப்ப யாராச்சும் அடிக்க முடியுமா? சொல்றாரு. அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுலாம் இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற. அங்க பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாராம். என்னங்கடா உங்க கான்செப்ட்? என்ன அரசியல்? நல்லா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா நானு. தம்பி நீ நினைச்சவளே வருவா. அதோ பாருங்க, அதுதான் குப்பை மஞ்சனம். இந்த ஆணி படிக்கையில நீங்க குப்பரைக்க படுத்திட்டேன்னா இந்த பக்தாலா உங்க மேல பக்தியோட ஓடுவா. நீங்க நினைச்சதெல்லாம் முடிஞ்சிடும். எங்களுக்கு வேண்டி எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட் திமுக கூட்டணி அண்ணா திமுக, வேற யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி சினிமா தியேட்டர்ல ஸ்பெஷல் ஷோ போடுறோம். சூரியன் சந்திரன் நல்லது கெட்டது வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட்
தேங்க்ஸ்ப்பா. உங்களை மாதிரி இல்லை தெரியுமா அவனுங்க? டேய் நாங்க அதை விட மோசமான பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ட்ரோல் அரக்கன் நான், ட்ரோல் அரக்கன். ட்ரோல் அரக்கன் நான், ட்ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா?